இப்போ தமிழ் அதாவது பிஇஓ பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸரில் வந்து தமிழ் சப்ஜெக்ட் அந்த சிலபஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் சங்கம் அந்த இதுலேருந்து வந்து சங்ககால இலக்கியங்கள் அதுலேருந்து நம்ம சில அந்த டெஸ்ட்டு அதுக்குண்டான ஆன்சர் இது வந்து பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? இப்போது ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நாலடியாரில் வரும் கல்வி அழகே அழகு என யார் வந்து சொல்லியிருப்பார் அப்படின்னா குமரகுருபர். நாலடியாரில் வரும் கல்வி அழகே அழகு அதை குமரகுருபரும் சொல்லியிருப்பார். அதாவது நாலடியாரும் சொல்லியிருக்கோம், குமரகுருபரும் இதை பற்றி வந்து குறிப்பிட்டு இருப்பார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பழமொழி என்ற சொல் முதலில் கூறும் நூல். பழமொழி அப்படின்ற அந்த வேர்டை வந்து ஃபஸ்ட்டு சொன்னது வந்து எந்த நூல்னா அகநானூறு. நெக்ஸ்ட்டு செரு அடுத்தோல் என பாயிரம் குறிப்பிடும் போர் வீரன் வந்து நல்லாதனார். செரு அடுதோல் என பாயிரம் குறிப்பிடும் போர் வீரன் வந்து நல்லாதனார். நெக்ஸ்ட்டு திவாகர நிகண்டு குறிப்பிடும் மருத்துவ நூல். திவாகர நிகண்டு குறிப்பிடும் மருத்துவ நூல் வந்து திரிகடுகம். பூவாது காய்க்கும் மரம் உல என குறிப்பிடும் நூல் வந்து சிறுபஞ்ச மூலம். இது நீங்கள் ஸ்கூல் புக்ஸில் படிச்சுப்பீங்க. பூவாது காய்க்கும் மரம் உல என குறிப்பிடும் நூல் வந்து சிறுபஞ்ச மூலம். நெக்ஸ்ட்டு 6th கொஸ்டின். தமிழருக்கு அருமருந்து என பெயர் பெறும் நூல் ஏலாதி. கைநிலைக்கு மாறாக இந்நிலை இணைத்தவர் வ.உ. சிதம்பரம். இது மாதிரியான கொஸ்டின்லாம் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். கைநிலைக்கு மாறாக இந்நிலையை வந்து யார் வந்து இணைச்சி சேர்த்துருப்பார் அப்படின்னா வ.உ. சிதம்பரம். ஐந்திணை 60 இதோட வேறு பெயர் வந்து கைநிலை. ஐந்திணை 60 வேறு பெயர் இன்னொரு பேர் வந்து கைநிலை. துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் நான்மணிக்கடிகை. ஆத்திச்சூடியின் முன்னோடி முதுமொழி காஞ்சி. ஆத்திச்சூடியின் முன்னோடி முதுமொழி காஞ்சி. துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல். துண்டு அப்படின்னா என்ன நூல் அப்படின்னா நான்மணிக்கடிகை. ஓகேங்களா? இது அப்படியே வந்து ஒரு நோட்டு போட்டு காப்பி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு இது வந்து யூஸாக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.